தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் நட்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தைத்துளை கரணம். இந்த அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். கழுதையோட படங்களை வச்சுக்கிறது பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரி அதிதேவதை பித்திருக்கள்ன்றதுனால இவங்க முன்னோர்கள் வழிபாடு செய்ய செய்யத்தான் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். அதை விட்டுறவே கூடாது. சேஷ்டா தேவி தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். தானம் நீங்களும் எல்தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மூதாயார்கள் வழிபாடு தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பால் பொருட்கள்ல நீங்க எப்போதுமே பால் பொருட்கள் பயன்படுத்தணும். உணவுல அப்பம் தைத்தல கரணம்னாவே வைரம் கையில இருக்கணும். உங்களுக்கு தோஷமே தராது. நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால நீங்க வைரம் பயன்படுத்தலாம். வெற்றி மேல் வெற்றி உண்டு. தூப தீபம் போடுறோம் இல்லையா, தூபம் போட இல்லையா, அது நீங்களும் குங்குளியம் போடணும். குங்குளியம் போடுறது ரொம்ப விசேஷம். ஏதேனும் ஒரு சின்ன இரும்பாவது கையில போட்டுக்கோங்க. இந்த மோதிரம் போடுறோம் இல்லையா, சின்ன தடைன்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் போடணும். எல்லாருமே இந்த இரும்பை காலில் கையில மாட்டிக்கிறது, இந்த சிகப்பு கயிறை கட்டுறது, பச்சை கயிறை கட்டுறது, கருப்பு கயிறை கட்டுறது தேவையில்லாம அது ஸ்டைல் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எதை செய்யணுமோ அவங்கவுங்க அதை செய்யும் போதே அவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சேஷ்டா தேவி வந்தவாசி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்காங்க. அந்த தெய்வத்தை போய் நீங்க விளையிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பூஜைக்கு மோதகம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நீங்க வாங்கி நீங்க பூஜைக்கு பயன்படுத்தினீங்கன்னா தைத்துளை கரணத்துல பிறந்தவங்க ஜாதகம் எவ்வளவு வீக்காக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.